குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முழுமை பெறா பதிவேடுகளில் மொத்த கடனைந்தோர் கணக்கின் படிவம். இந்த படிவத்தை நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த முழுமை பெறா பதிவேடில் 5 மார்க்லாம் போட முடியும். இந்த படிவத்தை இன்னும் எளிமையாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடனாளி கணக்கில் பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு. அப்போ கடனீந்தோர் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் இதை ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கடனாளி கணக்கு போட்டோம், கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு. லெஃப்டில் தொடக்க இருப்பு, ரைட்டில் இறுதி இருப்பு. அப்போ கடனீந்தோர் கணக்கு போடும்போது கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கும் போது அப்படியே மாற்றிக்கணும், ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அதை போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது அடுத்த வீடியோ. அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க இருப்பு அப்படின்றது தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டு இருப்பு, அது இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இருப்புக்கு நேராக கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம். இது என்ன மிஸ் கணக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கடன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க பேர் என்ன அப்படின்னா கடனீந்தோர். ஓகேவா? கடன் கொடுத்தவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம ஆரம்பத்தில் உள்ள இருப்பு இது, இறுதியில் உள்ள இருப்பு இது. நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் தொகை செலுத்தியிருக்கோம். கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம், அதே மாதிரி காசோலை செலுத்தியிருக்கோம். வங்கி மூலயமா காசோலை செலுத்தியது. அடுத்தது செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தியது. அடுத்து இன்னும் 2 தான். என்ன அப்படின்னா பெற்ற தள்ளுபடி, அடுத்தது கொள்முதல் திருப்பம். ஓகேவா? எப்படி நம்ம ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கடனீந்தோருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டு இருப்பை போட்டுக்கிறோம். கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது, வங்கி மூலம் காசோலை செலுத்தியது, செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியதுன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? அது இல்லாமல் 2 தான், பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம். இதோட இந்த சைடோட ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இதுதான் மறுக்கப்பட்டது அங்கே வரும். ஓகேவா? அப்போ வங்கி காசோலை மறுக்கப்பட்டது. அடுத்தது செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு, மறுக்கப்பட்டது. இதுக்கு இடையில நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொள்முதல். இதுதான் சம்மோட ஃபார்முலா. எளிமையாக கற்றுக்கணும் அப்படின்னா இது என்ன கேட்குறாங்க, கடன் கொள்முதல் கண்டறிய. அது நம்ம மொத்த கடனீந்தோர் கணக்கு போட்டால் தான் இந்த கடன் கொள்முதலை கண்டறிய முடியும். அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்டு இருப்பு, தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு. அடுத்தது இந்த தொடக்க இருப்புக்கு நேராக கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது, கடனீந்தோருக்கு காசோலை செலுத்தியது, கடனீந்தோருக்கு செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது. ஓகேவா? அடுத்தது அவங்கள்ட்ட நமக்கு என்ன வந்திருக்கோம், பெற்ற தள்ளுபடி வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்கின பொருள் நல்லா இல்லைன்னு திருப்பியிருக்கோம். இதுதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த 2 மட்டும் மறுக்கப்பட்டது வந்திருக்கும். வங்கி காசோலை மறுக்கப்பட்டது, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அவ்வளோதான் சம்மு. ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. கண்டுபிடிக்கிறது கடன் கொள்முதல். அடுத்தது செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு
இது ஃபார்முலா எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத இதை போட்டிருக்கேன். எப்படி எளிமையாக ஃபார்முலா கற்றுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் தொடக்க இருப்பு ரைட் அண்ட் லெஃப்ட்டு அதே மாதிரி தான் செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு. இருப்பு தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, இது ரைட்டு. அதே மாதிரி லெஃப்ட்டு இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது. இதில் ஒன்றே ஒன்று இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது. செலுத்தர் இதுக்கு நேராக பார்த்திங்க அப்படின்னா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டுக்கு மறுக்கப்பட்டது. அப்போ இங்கே மறுக்கப்பட்டது அப்படின்னா இங்கே செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. அதாவது இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு செலுத்தியது, இது ஏற்கப்பட்டது. அப்போ இங்கே வரும்போது மறுக்கப்பட்டது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. ஓகேவா. இதுதான் ஃபார்முலா, எளிமையாக இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட்டு இருப்பை போட்டுக்கிறீங்க. அந்த இருப்புக்கு நேராக செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது, அவ்வளோதான். இதில் மறுக்கப்பட்டது அப்படின்னா இங்கே ஏற்கப்பட்டது, இங்கே ஏற்கப்பட்டது அப்படின்னா இங்கே மறுக்கப்பட்டது. ஓகேவா. ரொம்ப எளிமையாக இந்த ஃபார்முலாவை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது கடனாளி ஃபார்முலா, இது பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் இது 2 ப்ளஸ் இது 2 இது 2 நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சம்ம ரொம்ப எளிமையாக வந்துடும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை எதாவது மாற்றிக்கணும், எழுத்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.